கணேசா எப்படி பாருங்க? வாங்கண்ணே. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கிறானே. ஏதோ மாடு விற்கிறேன்னு சொன்னியாப்பா? ஆமாண்ணே. இந்த மாடு தாங்கண்ணா. சரியா தண்ணி குடிக்க மாட்டேங்குது, சரியா புல் மேய மாட்டேங்குது, செத்தா கண்ணில் பார்க்க முடியாது. அதான் வித்துடலான்னு பார்க்குறேன். என்ன ரேட்டுப்பா? ஒரு 20,000 கொடுங்கண்ணா. அட ஏன்ப்பா 80,000 வாங்கிக்கோ. ஏன் என்னப்பா இருக்கு அதில்? ஒன்றுமே கிடையாது. என்ன கொடுக்கறத கொடுண்ணே. யார் அது? என்ன சத்தம்? எங்கள் அப்பா தான். என்னாச்சு? காய்ச்சல்னு படுத்தாரு, படுத்த படுக்கை ஆகிட்டாரு. சிவாசிவனை கூப்பிட்றான, ஈஸ்வரனை கூப்பிட்றாரா? நீங்கள் வேற எங்கள் அண்ணனை கூப்பிட்றாரு. ஆமாம், உங்கள் அண்ணன் மெட்ராஸ் நல்லா இருக்காராப்பா? எப்படி இருப்பா? நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா செட்டில் ஆகிட்டாரு. அப்பா வந்து பார்க்கறது கூட நேரம் இல்லை. ஏன் இப்படி கத்திட்டு இருக்காரு? நல்லா இருந்த மனுஷன் இப்படி கத்திட்டு இருக்காரு. ஐயா வா. ஐயா 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 என்ன தெரியுதுங்களா? சண்முகம் பையன் ராசு வந்திருக்கையா? ஐயா ஐயா ஓ என்னையா உங்க அண்ணன் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காரு. சீக்கிரம் போன் போட்டு வர சொல்லியா? எத்தனை முறை சொல்றது ஃபோன் பண்ணி? இதோ வரேன் அதோ வரேன்னு வரவே மாட்டேங்கிறாரு. எப்படி? அவன் எங்கண்ணே பணம் பணம்னு எப்பவும் பாரு பிஸ்னஸ்லயே குறியா இருக்கிறான். மாடு வயசானா அது பிரியாணி ஆகி 100 பேத்துக்கு பசியாத்துது. பாவி மனுஷனுங்க வயசானா மாடு கட்டுற கொட்டாயில கொண்டு போட்டிருக்கானுங்க. என்ன மனுஷ வாழ்க்கைடா இது? ஹை எதுக்கு கத்துற? எப்ப கத்துற? எப்பம் பாரு சிவா சிவான்ட்டு. அவனை மட்டும் தான் பத்தியா? என்ன பக்கலையா? இன்னைக்கு இரு, அவனை 2ல அவனை பாத்துக்கிறேன். விமலா, சொல்லுங்க. இங்க ஃபைல் வச்சிருந்தேன் பாத்தியா? எங்க வச்சீங்க? இங்க தான் வச்சிருந்தேன். எவ்வளவு நேரமா நான் தேடிட்டு இருக்கேன். எங்கெங்க வச்சு தொலைச்சீங்க? வச்சிருந்தது தெரிஞ்சா நானே எடுத்துக்க மாட்டேன். இதானே பாருங்க. ஆமா ஆமா இந்த ஃபைல் தான். டிவி ஆஃப் பண்ணு. ஹாய் டாட் மாம். என்ன கிளம்பிட்டீங்க நினைச்சேன். இருக்கீங்களா? என்ன செல்லம் கிளம்பிட்டியா? என்ன வாழ்க்கை இது? நைட்டு தூங்குறதுக்கப்புறம் வரீங்க, காலைல முழிச்சு பார்க்க போது காணா போயிடுறீங்க. என்ன இது முடி? ஹேர் கட்டே பண்ணலையா? வீட்டில் என்ன தான் தெரியும். போமா. ஹலோ டாட். என்னடா நீ பாட்டுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்ட, அதில் பணம்னு பணத்திலே குறியா இருக்க. இதில் அம்மா வர பிஸி ஆக்கிட்ட, அம்மாவுக்கு ஒரு ஷோரூமும் போட்டு கொடுத்துட்ட. இப்படி பணத்தை சேர்த்து வச்சு என்னதான் பண்ண போறீங்க? எல்லாமே ஒரே பையன் உனக்காக தான்ப்பா. ஆமாப்பா. எனக்காகவா? இங்கே பாரு, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு கையும் காலம் நல்லா இருக்கு. என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும். எனக்கும் என் பின்னால் இருக்க 2-3 தலைமுறைக்கும் நீங்கள் ஏன் சேர்த்து வைக்கிறீங்க? எனக்காக உடம்ப வருத்திக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. எனக்கு புரியல. என்னடா கம்யூனிசம் பேசுறியா? ஓ, உண்மையை பேசுறதுக்கு பேர் தான் கம்யூனிசமா? அம்மா, டெய்லியும் நைட்டு உன் மடியில் படுத்துக்கணும். அப்பா என் கால் பிடிச்சி விடணும். இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன சொன்னாங்கன்னு கேட்டால் எவ்வளோ ஆசையாக இருக்கும். அதை விட்டுட்டு பணம்ன்ட்டு சாப்பாடு வந்திருக்கு. வீட்டில் சுத்தமாக இருக்கிற இடமே கிச்சன் மட்டும்தான். ஃபுட்டு டெய்லியும் ஆன்லைன் சாப்பாடே வா. சரி நான் கிளம்புறேன். சாப்பிட்டுட்டு போடா. இருடா. அம்மா, ஆன்லைனில் இட்லியோட விலை 40 ரூபா. கிரிக்கெட் பாலோட இட்லி ரேட்டு தான் அதிகமாக இருக்குது. இருடா, சாப்பிட்டுட்டு போ. அம்மா, கிரிக்கெட் பால் கூட 6 அடிச்சா உடஞ்சிரும். இந்த இட்லி உடையவே உடையாதுமா. அம்மா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு மேட்ச் இருக்கு, ஒரு இட்லி எடுத்து வச்சிரு வரேன். வாய் உனக்கு ஓவர் ஆயிடுச்சுடா. ஹலோ. அப்படியா? ஓகே ஓகே, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க, வந்துடுறேன். ஏங்க நீங்களாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. உங்களை தாங்க இல்லைம்மா, நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிட்டுக்க. ச்சே, என்ன லைஃப் இது? டெய்லி இதே மாதிரி போயிட்டு இருக்கு. சாப்பாடு வேறு வேஸ்ட் ஆகுது. டிரைவர் கொஞ்சம் வேகமாக போப்பா.
கஸ்டமர் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போகணுன்னா 10 பேரை கொண்டுட்டு தான் போகணும், இல்லைன்னா காருக்கு ரெக்க கட்டி தான் பறக்கணும். சொல்லு கணேஷ், அப்பா எப்படி இருக்காரு? ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டியா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? அப்பா மூச்சு விட்டாலும் சிவா சிவான்னு தான் கேட்குது. ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போனா உனக்கு என்ன? ஏய் லூசு, நான் மட்டும் அப்பா மேலே பாசம் இல்லாமல் இருக்கேன். ஒரு நாளைக்கு தூங்குறதே 3 மணி நேரம் 4 மணி நேரம். நிறைய ஆர்டர் வந்திருக்கு, அதுலேயும் வெளியூர் ஆர்டர் வேறு வந்திருக்குடா. வரணும்னு நினச்சா வரலாம். அப்பா இந்த நிலமையில இருக்கும்போது பணமும் ஆர்டர் தான் உனக்கு முக்கியமா? புதன்கிழமை அன்னைக்கு வேலை ஃப்ரீயாக இருக்கும், வர பார்க்குறேன்டா. எத்தனை டைம் தான் இதையா சொல்லுவேன்? வை ஃபோனை. ஃபோனை வைக்கிறதுலையே குறியா இருக்கிறான். இந்த கிழமை வேற அவனே நினச்சிக்கிட்டு இருக்கிறான். முப்பது 40 வருஷமா நாங்கள் நல்லா இருக்க மாடா உழைச்சிய ஒரு 3 மாதம் நீ கடையில் கிடந்தது எங்களுக்கு பாரமாக தெரியுதுப்பா. இப்படி கொட்டுற மழையில் குளிர்லையும் நான் மாட்டுக்கடையில் உன்னை போட்டேனப்பா. உண்மையிலே நானும் ஒரு பாவிதான்ப்பா. தம்பி கணேசா, இன்னைக்கெல்லாம் பெருசு தாங்காது. அங்காளி பங்காளிக்கெல்லாம் ஒரு எட்டு சொல்லி விட்டுருப்பா, வந்து பார்த்துட்டு போட்டு. வா கமலா வா. பாவி பசங்களா, அப்பா நம்மள எப்படியெல்லாம் வளர்த்துனாரு, இப்படி கொண்டு வந்து போட்டுக்கீங்களே மாட்டு கொட்டாயில. அப்பா 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 பாப்பா இருப்பா, 2 ஆம்பளை பிள்ளைய பத்தி இப்படி கிடக்குறியப்பா. நானா இருந்தா உன்னை விட்டுருப்பனா? கமலா வந்திருக்கேன் பாருப்பா. அப்பா அப்பா அப்பா, உனக்கு அப்பா இந்த நிலைமை. சொந்த பந்தம் கூடிடுச்சே, என் தங்கத்தின்னும் காணலையே. சீமைக்கு போன மக சீக்கிரமா வந்திரையா. நீ பிறந்ததும் என் மடியில், நான் இறக்கணும் உன் மடியில். அப்பான்னு காதரும் உன் குரல் கடைசி சொல்லா கேட்கணுமே. சொந்த பந்தம் கூடிடுச்சே, என் தங்கத்தின்னும் காணலையே. சீமைக்கு போன மக சீக்கிரமா வந்திரையா. வேற இருந்த ஆலமரத்துக்கு விழுகாய் வந்திடையா. உறவெல்லாம் சுத்தி நிக்க யார் யாருன்னு தெரியலையே. என்னையா இதெல்லாம் அப்படியே நிற்கிது, எப்பயா லோடு ஏற்ற போகிறீங்க? டேய் பையா, இதெல்லாம் எப்போ லோடு ஏற்ற போகிறீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? இதெல்லாம் இன்னும் கவர் போடாமல் வச்சுருக்கீங்க. சொல்லு பங்காளி. ஏ குமார், அப்பா எப்படி இருக்காங்க? அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காருப்பா. அவரெல்லாம் இன்னைக்கு தாங்க மாட்டார். சொந்தக்கார வர ஒருத்தராக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏ குமார், நான் ஒன்று சொல்கிறேன், சவாலே விடுறேன். இல்லை 2 பேரும் பெட்டு கட்டிக்குவோம். இன்னும் 10 வருஷத்துக்கு அவருக்கு ஒன்றுமே ஆகாது. என்னடா மனுஷனே, அவர் சீரியஸாக கிடக்கிறாருங்க, நீ பாட்டுக்கு என்ன பெட்டு வைக்கிற சேலஞ்ச் பண்ணுறான்ட்டுக்கிற. என்னடா அவனுக்கு கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரமே இல்லையாடா. சே எப்பா 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 இரு, இன்னைக்கு கண்டிப்பாக வந்துடுவேன். இப்போ வீட்டுக்கு போய் நான் கிளம்பிடுவேன். ஓகேவா? வா வா வாப்பா, ஊரே உன்னையத்தை எதிர்பார்த்துருக்குது. நீ வந்தால் அதை உசுறு போகணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. வா. அடப்பாவீங்களா, அதுக்குள்ளே முடிவே பண்ணிட்டீங்களா? சரி பங்காளி, வந்துடுறேன். விமலா, நீ என்ன பண்ணுற? நேராக வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எனக்கு ரெடியாக வச்சுக்கோ. நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன். எல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்துட்டு வரேன். நான் மட்டும்தான் போகிறேன். சரி கிளம்புறியா? சரி வந்துடுறேன், வச்சிரு.
என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லையே. இல்லையே, ஒரு மாதிரியா இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் சொல்லுங்க, இல்லையே. என்னாச்சுன்னு? ஒன்றும் இல்லை. கம்பெனியில் ஏதாவது பிரச்சனையா? பேக்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பேக் பண்ணி வச்சுட்டேன். நீங்க ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? சொல்லுங்க. நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீ போ. மாமாக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, போயிட்டு வாங்க. பால் மண்ணெல்லாம் ஊத்துறவங்க எல்லாம் வந்து யார் யாருக்கு ஊற்றணுமோ எல்லாம் வந்து ஊற்றிட்டு போங்க. தம்பி இங்க வாங்க. மண்ணும் பாலும் ஊத்துன போகாது தம்பி. எண்ணெய் அரைப்பு வச்சா போயிரும் தம்பி. வைப்பா, நல்லாவே நல்லாவே நல்லா 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 ஊத்துங்க. அப்படி தட்டு 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 தட்டு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துப்பா. இப்படிலாம் பண்றதுக்கு கழுத்தை வச்சே கொண்டிருக்கலாம். பெரிய வசிட்டு இருக்கும்போது என்னடா நடுவில் வைப்பா. என்னது? எப்போ? என்ன சொல்றீங்க? ஐயோ, போயிடுச்சு போல இருக்கு. சொல்றா, ஏதாவது சொன்னா தானே தெரியும். நீ பாட்டுக்கு அழுத என்ன? என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னாச்சு? என்னாச்சு சொல்லுனே. அட என்னாச்சு? அட கணேசா, அட என்னாச்சு சொன்னா கேளு. அட என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னாச்சுனே? ஊருக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டு இருந்தாங்க சார். திடீர்னு பெட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். கொஞ்சம் என்னாச்சும் பாருங்க சார், சீக்கிரம் சார். பதட்டப்படாதம்மா, ஒன்றும் இருக்காது. சுகர் கொஞ்சம் லோவா இருக்கும், தப்பா எதுவும் இருக்காது. நான் எவ்வளவோ அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டேன். பிசினஸ்னு பணத்திலேயே குறியா இருந்தா உடம்ப கவனிக்கிறதே இல்லை. இந்த வயசுலயே சுகரு, பிரஷரு, அல்சரு, பணத்தை சேர்க்கறதோட இந்த நோய்களையும் சேர்த்து வச்சிருக்கீங்க. அதோட டென்ஷன் அதிகமாயிடுச்சுன்னு நைட் ஆனா தண்ணி வேற. உடம்பு தானமா முக்கியம், பணமா முக்கியம்? யாரு தான் கேட்குறீங்க? இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ண? கொஞ்சம் பொறுங்க, போய் பார்த்துட்டு வரேன். சார் என்னாச்சு சார்? டாக்டர் என்னாச்சு டாக்டர்? சொல்லுங்க சார். ஐம் சாரி தம்பி, அப்பா இறந்து 1 மணி நேரத்துக்கு மேல. ஐயோ என்னங்க? அம்மாவை பத்திரமா பாத்துக்க. அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? விக்னேஷ் அம்மா, எவ்வளவு மரணங்கள், நம்ம எவ்வளவுதான் சொல்றது, கொஞ்சமாவது கேட்டுக்கிறதே இல்லை. கண்டித்துண்ண வழக்கலையே என்ன ஏண்டா தண்டிச்ச, சொர்க்கத்துக்கு போனாயோ
நம்மளை விட்டு போயிட்டாப்பா. விண்ணில காசரளி வேடு முடியும் வேடு முடி காலமுங்கோ விட்டு போயிட்டாப்பா. வேடு முடி காலமுங்கோ பாக்கணும் பாக்கணும் சொன்னியப்பா, நம்மளை விட்டு போயிட்டானப்பா. காசரளி எங்க வளர்த்த முடி உள்ள முடி அண்ணன் சாவு செய்து கேக்குதா, நீ உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தியாப்பா. உன்னை பார்க்க முடியாதுப்பா, நீ தான் அவனை பாக்கணுப்பா. இந்த கோலத்தை பாக்குறதுக்காப்பா நீ உயிரோட இருக்கிற. காத்திருந்தேன் நான் காத்திருந்தேன், காத்திலேயே கரைந்தாயோ